நடராஜர் கோயிலில் யார் கிரிக்கெட் விளையாண்டுருந்தா? தீட்சிதர்கள் நிறைய பேர். உங்களை வந்து அடித்து தீட்சர்களா பொதுமக்களா? தீட்சிதர்கள் தான். உங்களால் என்னடா முடியும், உனியா என்னடா செய்ய முடியும் உங்களால் அப்படின்னு கேட்டாங்க. நான் எப்போதும் மாரி நடராஜ கோயிலுக்கு வந்து நான் சாமி கும்பிட்டு போவேன். இப்போ சாமி கும்பிட்டு போகிறப்ப அப்படியே ஆயிரங்கால மண்டபத்தில் தனியாக உட்காரலான்னு போவேன் நான். அங்கே போகிறப்ப கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஒரு 20 பேருக்கு மேலே கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தாங்க. கிரிக்கெட் விளையாடுறப்ப நான் வீடியோ பிடிச்சேன். அதை வீடியோ பிடிக்கிறப்ப ஒரு 10 பேர்கிட்ட உடந்து நான் சொன்னோம், ஏன் வீடியோ பிடிக்கிற, இதான் பிடிக்கக்கூடாது அப்படின்னா. ஏன் பிடிக்கக்கூடாதுன்னு கேட்டான். இல்லை எங்களை தான் பிடிக்கக்கூடாது. ஏன் உங்களை மட்டும் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, வீடியோ பிடிக்கிறதுல உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு கேட்டான். இல்லை எங்களை தான் பிடிக்கக்கூடாது, எங்கள் கோயில் இது, எங்கள் கோயிலில் இருக்கப்போ நீ எப்படி, நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் இருப்போம், நீ எப்படி நீ வீடியோ பிடிக்கலாம் அதை அப்படின்னு கேட்டாங்க. அதுதான் ஆகம விதி இப்படி தான் அதில் இருக்கா, நீங்கள் விளாட்லாம் இந்த கோயிலில், மற்றவங்க யாரும் கோயில் வரக்கூடாது, நீங்கள் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டான். அது நீ யார் இதை கேட்குறதுக்கு அப்படின்னு வந்து என் செல்லை பிடுங்கி கையை வளைச்சி இந்த தோப்பட்டை அப்படி கீழே கழுத்தை நேர்ச்சி செல்லை பிடிங்கிட்டாங்க. செல்லு கீழே வந்துடுச்சு. அதுக்கு பிறகு வந்து நான் ஒரு 20 பேர்கிட்ட வந்து அந்த செல்லை எடுத்து பிடுங்கி அடிச்சிட்டாங்க. என்னைய நெஞ்சில் ஒரு குத்திட்டாங்க. அதோட கையை அந்த ரைட் சைடு கையை வந்து வளைச்சி அதுக்கு பிறகு செல்லை பிடிங்கிட்டாங்க. அதுக்கு பிறகு நான் நம்பர் ஒன்றுமே இல்லை என்கிட்ட. நம்பர் இல்லாதப்போ அப்புறம் அதுக்கு பிறகு தோழர் சமத்தவனுக்கு நம்பர் மனப்பாடம் இருந்தது. அவங்களுக்கு கால் பண்ணி சொன்னால் அவங்க வந்து அப்புறம் அதுக்கு பிறகு தோழர்கள்ட்ட எல்லாத்தையும் பேசி, விசிகா தோழர்கள்ட்ட பேசி அது பிறகு கோயிலுக்கு வந்து வர சொல்லிட்டாங்க. ஒரு அரை மணி நேரம் கிட்டே என்னை அங்கே வச்சு ரவுண்டு கட்டி வச்சுருந்தாங்க. என்னை வெளிலே விட மாட்டேங்கிட்டாங்க. அதுக்கு பிறகு சொன்ன பிறகு தான் அப்புறம் நீங்கள் எங்கே வேணாலும் போ அப்படின்னு சொல்லி, எங்கே போனாலும் இங்கே தான் வந்தால் நீ எங்கே வேணாலும் போ, உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பிறகு நான் மேலதிக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதுக்கு பிறகு நடராஜர் கோயிலில் யார் கிரிக்கெட் விளையாண்டுருந்தா? தீட்சிதர்கள் நிறைய பேர், பசங்க எல்லாம் நிறைய பேர் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஒரு 9:15 மணி 9:20 இருக்கும். உங்களை வந்து அடித்து தீட்சர்களா பொதுமக்களா? தீட்சிதர்கள் தான். பொதுமக்கள்லாம் யாரும் அடிக்கல. தீட்சிதர்கள் தான் என்னை தாக்குனாங்க. என்னை உங்களால் என்னடா முடியும், உனியா என்னடா செய்ய முடியும் உங்களால் அப்படின்னு கேட்டாங்க. கிரிக்கெட் விளாண்டு நாங்கள் தான் விளாடுவோம், யார் விளாடாமல் இருக்கா, நீங்கள் வெளியில் விளாட்றீங்க, நான் உள்ளே விளாட்றேன், அவ்வளோதான் வித்தியாசம். இது எங்கள் கோயில்டா, இது நீ அப்புறம் நீ கேட்கலாம், எங்களை வீடியோ பிடிக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.